யூஎக்ஸ்குள்ள நிறைய டிசைன் ப்ராசஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு நான் கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டபுள் டைமண்ட் யூஎக்ஸ் ப்ராசஸ். இந்த டபுள் டைமண்ட் யூஎக்ஸ் ப்ராசஸை யூகே டிசைன் கவுன்சில் தான் கிரியேட் பண்றாங்க. யூஎக்ஸோட ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்றதுனால அதை ஒரு மினிமலான ஒரு ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக கொண்டு வந்த ஒரு ப்ராசஸ் தான் டபுள் டைமண்ட் யூஎக்ஸ் ப்ராசஸ். இந்த 2 டைமண்ட்குள்ள தான் மொத்த ப்ராஜெக்ட்டுமே ஒர்க் ஆகும். அது டிஸ்கவர், டிஃபைன் அண்ட் டெவலப் அண்ட் டெலிவர். இப்போ இந்த டபுள் டைமண்ட் யூஎக்ஸ் ப்ராசஸை ரொம்ப டீப் டைப் பண்ணலாம். இட் ஸ்டார்ட் வித் டிஸ்கவர். டிஸ்கவர் அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல தான் இந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ற இடம். இந்த இடத்துல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னா யூசர் இன்டர்வியூஸ், கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் அண்ட் ப்ராடக்ட் ஓனரோட இன்டர்வியூ பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கவர் ஃபேஸ்ல நடக்கும். தென் இதை முடிச்சதுக்கு அப்புறம் டிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் உங்க ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் தான் நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த டிஃபைன் பண்ற ஃபேஸ்ல தான் நம்ம பர்சனா ஜர்னி மேப்பிங் அண்ட் அஃபினிட்டி மேப்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அடுத்த டைமண்ட்ல டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் கொண்டு வந்துட்டு அதுல இருந்து வயர் ஃப்ரேம் பண்றது, அப்புறம் ப்ரோட்டோடைப்பிங் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஃபேஸ் தான் டெலிவர். இந்த டெலிவர் பண்ற இடத்துல வயர் ஃப்ரேமிங்கை ஐஃபில்டி டிசைனா கொண்டு போய் அந்த டிசைனை யூசபிலிட்டி டெஸ்ட் பண்றது. ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சது, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இதுதான், இந்த சொல்யூஷன் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ற இடத்துல தான் நம்ம டெலிவர் பண்றோம். ஸோ இந்த டபுள் டைமண்ட் யூஎக்ஸ் ப்ராசஸ்க்குள்ள தான் என்டையர் யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்டுமே கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. See you in my next video.